ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சி ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டான ரெசிபி தாங்க. பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு பன்னீர் ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே பன்னீர் வீட்டில் தான் பண்ணுவேன், கடைகளில் வாங்க மாட்டேன். 1 லிட்டர் பாலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணால் நமக்கு பன்னீர் ரெடி ஆகிடும். பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பன்னீரை க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வீட்டில் பண்ணுற பன்னீர்னால அந்தளவுக்கு ப்ராப்பராக ஷேப் வராது, நம்ம தான் பார்த்து கட் பண்ணி க்யூப்பாக எடுத்துக்கணும். ஸோ எடுத்தாச்சு. இதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவைக்கு தக்கன உப்பு, இதை போட்டுட்டு பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் போட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுவோம். ஏன்னா அதிகப்படியான ஃப்ளேம் நீங்கள் வச்சிங்கன்னா கருகிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே நம்ம ஃப்ரை பண்ணுவோம். இப்படி ஃப்ரை பண்ணுறப்ப பன்னீர் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் கிரேவி வைக்கிறப்ப கரையாமல் இருக்கும். இப்போ நமக்கு பன்னீர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கிரேவி வைக்கிறதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு, இது தண்ணியில் மிக்ஸி ஜாரில் போட்டு ஊற வச்சுருங்க. அந்த தண்ணியோடையே நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். எந்த கிரேவி பண்ணாலும் ஆயில் கொஞ்சம் கூட ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கடைசியாக வரும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஓரளவுக்கு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் அந்த வெங்காயத்தோட நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கப்பவே கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது அதோட மெல்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் தக்காளி 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்சியில் பியூரி பண்ணிக்கலாம். பியூரி பண்ணி இதில் ஊற்றிடலாம். ஸோ தக்காளியில் இருக்க பச்சை வாசனை நல்லாவே போகணும். அதுக்காக 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி தக்காளியோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, டார்க் கலர். இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, இதோட தேவைக்கு தக்கன உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும். இப்போது மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சுருங்க. ஸோ 2 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த பச்சை வாசனைலாம் போயிருக்கும். இப்போது நமக்கு தேவைக்கு தக்கன தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன கப்பால் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விட்டு அந்த கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம முந்திரி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் நல்லா அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போது உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக தான் பிடிக்கும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜோடு வச்சுக்கோங்க. இப்போது மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் மூடி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்ல திக் கிரேவியாக வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல முந்திரி வேக வேக அந்த இறுகி இருக்கும். ஸோ நல்லா கெட்டியாக கிடச்சிருச்சு கிரேவி. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க
பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயோடு ஏன் போட சொல்கிறேன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கே சாப்பிட தூண்டும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக கார்னிஷ்க்கு கஸ்தூரி மேத்தி. இந்த கஸ்தூரி மேத்தி ஒன்றும் இல்லைங்க, வெந்தயக்கீரை தான். உங்கள் கார்டனில் இருந்தீங்கன்னா நீங்கள் வெந்தயக்கீரை அப்படியே எடுத்து போட்டுடலாம். இல்லை அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்லாம் அவைலபிளாக இருக்குது, அதை வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1 year 2 years அந்த எக்ஸ்பிரி டேட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான கிரேவி பண்ணாலும் இதை ஆட் பண்ணிங்கன்னா கடைசியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் சுவையில் இருக்கும், ரிச் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இந்த கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. திறந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யம்மியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும்.